மேடையிலே வீற்றிருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். மாலை தென்றல் வீசுகின்ற நேரத்தில் புயலாக புறப்பட வேண்டும் என்று ஒரு செயலை ஒரு பேச்சரங்கத்தில் பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பேச்சரங்கத்தில் பேசுவதற்கு வந்து நின்றவுடன் எனக்கு ஒரு திகைப்பு. ஏனென்றால் கண்ணதாசன் கவிதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த பொழுது, கண்ணதாசன் அந்த கவிதை பாடிய இடம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே சேலம் மாநகரம். அவர் அந்த கவிதை பாடிய அமைப்பு சேலம் தமிழ்ச் சங்கம். இன்றைக்கும் கண்ணதாசனுடைய கவிதையை 50 ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தில் இதே சேலம் மாநகரில் அந்த கவிதையின் மூலம் என்னுடைய பேச்சை துவக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது காலம் வரைந்த கோலத்தை நினைத்து சற்று திகைப்படைகிறேன். அப்படி என்ன கண்ணதாசன் அந்த கவியரங்கத்திலே பாடினார்? கொத்தும் இதழகும் கொஞ்சம் இடையழகும் சேலம் விழியழகும் சேர்த்து பிறந்திருக்கும் கோல கிளிமொழிகள் கூட்டத்தை கூட்டுகின்றேன். கையில் மது கிண்ணம் கண்ணி இளம் கண்ணம் காதலுக்கே தோன்றினான் கவிஞன் என்னும் வண்ணம். இரவை பகலாக்கி இன்பத்தை கூட்டுகின்றேன். அரசியலை பேசி ஆத்ம சிறகுகளை உரசி கொதிக்க வைத்த உற்பாதம் தீர்த்துவிட்டேன். உடைந்துவிட்ட கண்ணாடி ஒரு முகத்தை காட்டாது, ஒடிந்துவிட்ட மரக்கிளையை ஒட்டி வைத்தால் கூடாது. காலம் சிறிது என் கனவுகளோ பல கோடி. காதல் கனவிலே கனிய கவிபாடி கற்பனையில் மிதக்கின்றேன் நீராடி. எண்ணி வந்த எண்ணமெல்லாம் முடிந்ததென்று கிண்ணம் உடைந்தால் என் கிறுக்கும் முடிந்துவிடும். கவியரசு கண்ணதாசனுக்கே மது கிண்ணம் உடைந்தால்தான் கிறுக்கு முடிகிறது. அப்படி என்றால் சாதாரணமான நாமெல்லாம் எங்கே? போதை தலைக்கேறிய கண்ணதாசன் தன்னை பற்றி சுய விளம்பரம் செய்து கொள்கிறார், தன்னை பற்றி சுய விமர்சனம் செய்கிறார். ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லாவிட்டால் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் என்னை கேட்பான் என்று தன்னுடைய தவறுக்கு இறைவன் மீது பழி போட்ட அதே கவியரசு கண்ணதாசன் மக்களுக்காக திரைப்படத்திலே பாட்டு எழுதுகின்ற பொழுது, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை! ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண்ணை தொட்ட பிறகு அன்னம் போன்ற அந்த பெண்ணை தொட்டதற்கு பிறகு மது கிண்ணத்தை தொடமாட்டேன் என்று திரைப்படத்திலே அதே கண்ணதாசன் சபதம் செய்கிறான். இப்படித்தான் மது கிண்ணத்தை தொடமாட்டேன் என்று மது கோப்பைகளை போட்டு உடைத்த ஒரு மன்னன், மாபெரும் பேரரசனாக வந்த வரலாறு இந்த இந்தியாவிலே இருக்கிறது. முகலாய பேரரசன் பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறான். இந்தியாவில் பல நாடுகளை வெற்றி பெற்று விட்டான். இந்தியாவிற்குள் பேரரசன் பாபர் படையெடுத்து வருவதற்கு முன்பு பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் சந்தித்தான். எந்த தேசத்திலும் நிலை கொள்ளாமல் நாடோடியாக ஓடிக்கொண்டே இருக்கிறான் பாபர். இந்தியாவுக்குள் நுழைந்த பாபர் சில நாடுகளை வெற்றி பெற்றதற்கு பிறகு ராஜபுத்திர மன்னன் ராணா சங்கா பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான். அப்பொழுது பாபர் சொல்கிறார், ராணா சங்காவை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்று அவருடைய ஆஸ்தான ஜோதிடரை அழைத்து கேட்கிறார். ராணா சங்கா நமக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான், ராணா சங்காவை போரிலே வென்றாக வேண்டும், அதற்கு நாளை குறியுங்கள் என்று அவருடைய அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடரும் கேட்ட பொழுது அந்த ஜோதிடர் சொன்னார், வானத்திலே ஒரு செவ்வாய் தோன்றுகிறது, அது அபசகுணம், அது ஆபத்தின் அடையாளம். ஆகவே இப்பொழுது நாம் போர்க்களத்திற்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காபூலிலிருந்து வந்த நம்முடைய போர் வீரர்கள் மீண்டும் தாயகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள், சோர்வடைந்திருக்கிறார்கள். ஆகவே இது போருக்கான நேரம் அல்ல. கேட்ட பாபர் வெகுண்டு எழுந்தான். கடும் கோபத்தில் படை வீரர்கள் முன்னால் வந்து நிற்கிறான். படை வீரர்கள் முன்னாலே பேசுகிறான், நாம் உலகத்தின் பல நாடுகளை வென்று இன்றைக்கு இந்தியாவிலே மையம் கொண்டிருக்கிறோம். இந்த ராணா சங்காவுடன் நாம் நடத்த போகிற யுத்தம் பிரசித்தி பெற்றது. இந்த யுத்தம் தான் நம்ம இந்தியாவிலே ஆள்கின்ற உரிமையை முழுவதுமாக நமக்கு தரப்போகின்ற ஒரு மிகப்பெரிய யுத்தம்.
இந்த யுத்தத்தை சந்திக்காமல் நாம் வெளியேறி நம்முடைய தாய் நாட்டிற்கு சென்றால் ஆண்டவன் கட்டளையை மீறிய செயல். அல்லாஹ்வுடைய சித்தம் இந்தியாவிலே நாம் போர் புரிய வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே ஆண்டவன் கட்டளையை, அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவதற்கு நாம் யார் என்று உணர்ச்சி பொங்க உரையாற்றிவிட்டு பாபர் சொன்னான், நான் மது குடிப்பதில் எவ்வளவு பிரியமுள்ளவன், மதுவின் மீது நான் மிகுந்த ஆசை கொண்டவன், அதுவும் பேராசை கொண்டவன். இப்பொழுது உங்கள் முன்னாலே ஒரு சபதம் செய்கிறேன், பிரதிஜை செய்கிறேன். இனி நான் மது கோப்பையை தொடமாட்டேன், இனி நான் மது அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பணியாளரை அழைத்து மது பாட்டில்களையும் மது புட்டிகளையும் எடுத்து வர சொல்லி ஆணையிடுகிறார் பாபர். மது புட்டிகள் கணக்கில் அடங்காமல் வருகிறது. உலகத்தின் விலை உயர்ந்த மதுவிலிருந்து மிகவும் விலை மலிவான மது வரை அத்தனை மதுவையும் வைத்திருக்கிறான். அத்தனை மதுவையும் ருசி பார்த்தவன் பாபர். அந்த மது புட்டிகளை அந்த போர் வீரர்கள் முன்னாலே போட்டு உடைக்கிறான். மது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதற்கு பிறகுதான் பாபர் படை வீரர்கள் எழுச்சி பெற்றார்கள். அதற்கு பிறகுதான் பாபர் ராணா சங்காவை கான்வா என்கின்ற இடத்திலே போர்க்களத்திலே சந்திக்கிறார். இந்த இடத்திலே ராணா சங்காவை பற்றியும் சொல்லியாக வேண்டும். ராணா சங்கா ராஜபுத்திர குலத்தில் பிறந்த மாவீரன். உடலெங்கும் 78 விழுப்புண்களை பெற்றவன். போர்க்களங்கள் அவனுக்கு தந்த பரிசு. இடது காலிலே வெட்டுப்பட்ட கால், அந்த காலை சற்று விந்தி விந்தி தான் நடப்பான். இடது கையிலே சுவாதீனம் குறைவு, இடது கண்ணிலே பார்வை குறைபாடு. ஆனாலும் போர் என்று வந்து குதிரையில் ஏறி அமர்ந்து வாளேந்தி விட்டால் அவன் ஒரு போர்க்களத்திலே புயல். அவன் வாள் வீசுகின்ற திசையெல்லாம் எதிரி நாட்டு வீரர்களின் தலைகள் காற்றிலே பறக்கும். அவன் வாள் வீசுகின்ற திசைகளெல்லாம் முண்டம் வேறாக தலை வேறாக வீரர்கள் வரிசையாக வீழ்ந்து கிடக்கும் காட்சிகளை போர்க்களத்திலே உருவாக்கிய மாவீரன் ராணா சங்கா. கான்வா என்கின்ற அந்த இடத்திலே 10 மணி நேரம் அந்த யுத்தம் நடக்கிறது. 10 மணி நேரம் முடிவில் ராஜபுத்திரர்களுடைய ராணா சங்காவின் படை தோல்வியை சந்திக்கிறது. காரணம், வெறும் வேலையும் வாளையும் வைத்து போரிட்டவர்கள் பாபருடைய பீரங்கி படையிலிருந்து புறப்பட்டு வந்த தோட்டாவின் முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் 10 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் மடிந்து பாபருடைய படை வெற்றி பெற்றது. இந்த போரின் முடிவில் வட இந்தியாவில் ராஜபுத்திர குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வீரனை இழந்திருந்தார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பாபர் மது பழக்கத்தை விட்டு ஒழித்தார். பாபர் மது கோப்பைகளை உடைத்தார். ஆனால் தான் அதுவரை அரசனாக இருந்த பாபர் முகலாய பேரரசனாக மகுடம் தரித்தான். 1980ஆம் ஆண்டுகளில் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், இங்கே மேடையில் இருக்கின்ற பலருக்கு தெரியும். அன்றைக்கு தமிழக திரைப்படத் துறையில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் பம்பாய் திரைப்படத் துறையிலே இருக்கிறார்கள். நடன கலைஞர்களுக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த திரைப்படத் துறையில். அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்தவன் தான் நாகேஷுடைய மகன் ஆனந்த் பாபு. நாகேஷ் அற்புதமான நடன கலைஞர். அனைத்து திறமைகளும் இருந்தது நாகேஷிற்கு. நாகேஷிற்கு உடலெங்கும் எலும்பு, அதிலே ஒட்டி கொண்டு இருக்கிற சதை, மேலே அதை போற்றி இருக்கிற தோல், ஒரு அம்மை வாத்து அந்த தழும்பு போட்ட முகம், அம்மை தழும்போடு கூடிய முகம், அழகிய தோற்றமில்லை. அந்த காலங்களில் திரைப்படங்களில் கதாநாயகர்கள், வில்லன்கள், நடிகர்கள் அவதார புருஷர்களாக அற்புதமாக அழகாக காட்சியளித்த காலத்தில் அவலட்சணமாக வந்து திரைப்படத்திலே சாதித்தவர் நாகேஷ். நாகேஷிடம் இருந்த அந்த நடன திறமை அப்படியே அவருடைய மகன் ஆனந்த் பாபுவிடம் இருந்தது. அவருடைய நடனத்திற்காகவும் இளையராஜாவின் இசைக்காகவும் வைரமுத்துவின் பாடலுக்காகவே உதயகீதம் என்கின்ற ஒரு திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த சமயத்தில் தான் பம்பாயில் ஒரு திரைப்படம், இந்தி மொழி திரைப்படம், டிஸ்கோ டான்சர் என்கின்ற திரைப்படம். அந்த படத்திலே நடன கலைஞராக நடித்திருப்பார் மிதுன் சக்கரவர்த்தி. அற்புதமான நடனம் ஆடியிருப்பார். அந்த திரைப்படத்தை தமிழிலே எடுக்கிறார்கள். தமிழில் எடுக்கின்ற பொழுது கவலைப்படாமல் உடனடியாக தேர்வு செய்யப்பட்ட நடிகர், அந்த நடன காட்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட நடிகர் யார் என்று கேட்டால் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபுவின் நடனத்திற்காகவே அந்த திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அசாத்திய நடன திறமை பெற்றவன் ஆனந்த் பாபு. அவனுடைய நடன அசைவுகள் அன்றைக்கு அனைவருடைய விழிகளையும் ஆச்சரியத்தால் உயர வைத்தது. அப்படிப்பட்ட ஆனந்த் பாபு மதுவுக்கு அடிமையானான், போதைக்கு அடிமையானான். திரைப்படத்தில் ஷூட்டிங்கிற்கு தாமதமாக வந்தான், குறித்த நேரத்தில் வர தவறினான், மது பழக்கத்திற்கு அடிமையானான். அதோடு அவனுடைய சகாப்தம் முடிந்தது.
ஒரு மிகப்பெரிய புகழை பெற்றிருக்க வேண்டியவன், தமிழ் திரையுலகத்தில் அசைக்க முடியாத இடத்தை பெற்றிருக்க வேண்டியவன். இன்றைக்கு நடன புயல் பிரபுதேவா என்று வர்ணிக்கிறார்களே, அந்த நடன புயல் என்ற பட்டத்தை முதலிலேயே பெற்றிருக்க வேண்டியவன் ஆனந்த் பாபு. மது பழக்கத்திற்கு அடிமையானான், அதோடு அவனுடைய சகாப்தம் முடிந்தது. நீங்கள் கால்பந்தாட்ட விளையாட்டு போட்டிகளை ரசித்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், கால்பந்தாட்ட உலகில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவன்